Okay, good morning student. நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லையா? ஸோ போன வருஷம் 11th நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா C++ டெவலப்மெண்ட் படிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லையா? ஸோ இப்போ இந்த விஷயம் 12th அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பைத்தான் பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னாவே ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதை ரெண்டாக பிரிக்கலாம். 2 types ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஊப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், இதுதான் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு லாங்குவேஜுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 10 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன்னு ஒரு சீக்வன்ஷியல் ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா சி ப்ரோக்ராம் வந்து நம்ம ப்ரொசீஜரல் லாங்குவேஜினுடைய எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தேன் அப்படின்னா ஊப்ஸ் லாங்குவேஜ். ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது பாட்டம் டு டாப் அப்ரோச்சஸாக இருக்கும். நமக்கு எந்த டயத்தில் எந்த லைன்ஸ் வேணுமோ அந்த லைனை மட்டும் நம்ம கால் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை ஊப்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போன விஷயம் நம்ம படித்தோம் இல்லையா, C++ டெவலப்மெண்ட் படித்தோம் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னா ஸோ ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோர்ஸ் கோடை எப்படி மிஷின் கோடாக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் 2 கான்செப்ட் ஆகும். ஒன்று என்ன அப்படின்னா கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று என்ன அப்படின்னா இன்டரப்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்பைலர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ஆல்ரெடி நம்ம C++ டெவலப்மெண்ட்டில் கம்பைலர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கம்பைலர் அப்படின்றது எரர் ப்ரோக்ராம்ஸ், நம்மளோட ப்ரோக்ராமில் உள்ள எரரை செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய சோர்ஸ் கோடை என்னவா மாற்றும், மிஷின்ஸ் கோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் கம்பைலர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டரப்டர் அப்படின்றதும் என்ன அப்படின்னா அதுவும் ஒரு கம்பைலர் மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்பைலர் அப்படின்றது ஒரு ஃபுல் ப்ரோக்ராமை அப்படியே மிஷின் கோடாக என்ன பண்ணிடும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம C++ ப்ரோக்ராம்லாம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் லைன்லேருந்து ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது எரர் காட்டும், அதுக்கப்புறம் அதை ரீகரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி எக்ஸிக்யூஷனுடைய அவுட்புட் பார்ப்போம் இல்லையா? ஸோ ஆனால் இன்டரப்டர் அப்படின்ற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணும்போது என்னவாகாது அப்படின்னா நம்மளால் ஃபுல் ப்ரோக்ராமையும் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியாது. லைன் பை லைன் என்ன பண்ணணும் அப்படின்னா அது சேஞ்ச் பண்ணும். அப்போ நான் ஒரே ஒரு லைன் எழுதியிருக்கேன், அந்த எரர் அதில் அந்த ப்ரோக்ராமில் ஒரே ஒரு எரர் வந்துச்சு, நான் ஒரு செமிகோலனை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் லைனுக்கு அது என்ன பண்ணாது அப்படின்னா என்னை டைப் பண்ண விடவே விடாது. ஸோ அப்போ லைன் பை லைன் அது என்ன பண்ணும் அப்படின்னா சோர்ஸ் கோடை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் என்னோட கம்பைலருக்கும் இன்டரப்டருக்கும் உள்ள 2 டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா 12th ப்ரோக்ராமில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பைத்தான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஸோ பைத்தான் அப்படின்றது ஏன் இப்போ உள்ள C++ ப்ரோக்ராமில் நம்ம 12th ப்ரோக்ராம்ஸில் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு பாப்புலர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ உள்ளதில் பைத்தான் ப்ரோக்ராம் தான் மோஸ்ட் பாப்புலஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொன்னேன், 2 டைப் சொன்னேன் இல்லையா, ஒன்று ப்ரொசீஜரல் சொன்னேன், இன்னொன்று என்னது ஊப்ஸ் கான்செப்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த 2 கான்செப்ட்டுமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. ஸோ இதை வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜாகவும் நீ யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாமல் ஊப்ஸ் கான்செப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவும் நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம் பைத்தானை. ஸோ இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
C++ எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய கோடிங்கோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லெஸராக இருக்குது அப்படின்றதுனால இப்போ உள்ள ப்ரோக்ராம்ஸில் அதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு மெயின் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா C++, ஜாவா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சின்டாக்ஸ் பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியராகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்டாக்ஸ் அப்படின்னா என்ன? சின்டாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஸ்கூல் வரோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஸ்கூல் வரும்போது நமக்குன்னு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது? ஸோ நம்ம யூனிஃபார்ம் போடணும், கேர்ள்ஸாக இருந்தால் ரெட்டை சடை போடணும், ஐடி கார்டு போடணும், டை போடணும், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி என்னுடைய ப்ரோக்ராம்ஸை ரைட் பண்ணும் பொழுதும் நான் என்னோட கான்செப்டை ஒரு இஃப் கான்செப்டை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ் C++, ஜாவாவை கம்பேர் பண்ணும்போது பைத்தானில் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தேன்னா நம்மளுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி அந்த சின்டாக்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு லாங்குவேஜ் இல்லாமல் ஸ்கிரிப்டட் லாங்குவேஜையும் இந்த பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் எல்லாமும் கோடிங்ஸ் பார்த்தேன் அப்படின்னா பைத்தானுடைய கோடிங்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பைத்தான் அப்படின்ற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பற்றி நம்மளுடைய லெசன்ஸில் பார்த்தேன் அப்படின்னா 5th லெசன்ஸில் தான் நம்ம ப்ரோக்ராம் என்ன அந்த பைத்தானுடைய ப்ரோக்ராம்ஸ் என்ன, அதனோட வேரியபிள்ஸ் என்ன, அதை என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே 5th லெசனுக்கு அப்புறம் தான் படிக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உள்ள சின்ன சின்ன கான்செப்ட்ஸ், அந்த கான்செப்ட்ஸை எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம மேக் பண்ணுறோம், எப்படியெல்லாம் அதை டிசைன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லெசன்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன் அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சாப்டர். C++லேயும் நம்ம படிச்சிருப்போம். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு ரீயூசபிலிட்டி கோடிங் அப்படின்னு படிச்சிருப்போம், இல்லை ஸ்மால் இன்டிஜுவல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதே கான்செப்டை தான் இதுலேயும் சொல்ல போகிறோம். ஆனால் முன்னாடி உள்ள லாங்குவேஜஸில் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றத என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்து ஃபங்க்ஷன் அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸோ நம்ம டே டு டே லைஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம். இன்றைக்கி எனக்கு ஒரு பர்த்டே, அதனால் நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் உள்ள ஒரு சர்டைன் டாஸ்க்கை சர்டைன் பீரியடில் செய்கிறோம் அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்கிறோம்? ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே என்னோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாஸ்க்கை நான் செய்கிறேன் அப்படின்னா அதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம முன்னாடி உள்ள லாங்குவேஜில் சப் ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப் ரொட்டீன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் எ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஏன் இதை வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் பிளாக், செகண்ட் பிளாக், தேர்ட் பிளாக், ஃபோர்த் பிளாக்ஸ்னு நிறைய பிளாக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனை சேர்ந்தது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சப்ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சப்ரொட்டீன் அப்படின்றது என்னோட ப்ரோக்ராமிங்னுடைய ஒரு பில்டிங் பிளாக்ஸ். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா இந்த ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோடிங்கை ஒன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. மோர் தென் ஒன் டைம்ஸ் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிப்பீட்டடாக நீ இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது என்னோடய ஃபங்க்ஷனை ஒன்ஸ் மட்டும்தான் நான் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா இல்லை. நான் மோர் தென் ஒன் டைம்ஸ் ஒரு 10 டைம்ஸ் 4 டைம்ஸ் வேணாலும் கால் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நான் ரிப்பீட்டடாக மறுபடி என்னால்
கால் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுவும் எனக்கு ஒரு யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த சப் ரொட்டீன்ஸ் அப்படின்றது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர் கால்ட் ஆஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னுடைய ப்ரோக்ராமில் உள்ள ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அப்போ அந்த சின்ன பார்ட்டை என்னென்னலாம் என்னால் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு டாபிக் இல்லையா? ஸோ அப்போது ஃபங்க்ஷன் respected with the program language. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமிங் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ்குள்ள செட் ஆஃப் நான் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் இருக்கலாம், வேரியபிள்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கலாம் அண்ட் அவுட்புட் இருக்கும். ஸோ என்னோட ப்ரோக்ராமை விட ஒரு சின்ன பார்ட்டை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த சர்டைன் பர்சன் மட்டும் தான் இருக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ அப்போ இந்த இதுக்குள்ளே இந்த ஸ்மால் பார்ட்டுக்குள்ளே நான் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு இன்புட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இன்புட்ஸ் நான் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா A is equal to 10, B is equal to 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை என்னால் கொடுத்துக்க முடியும். ஒரு வேரியபிள்ஸ் இதில் உள்ள A and B அப்படின்றது என்னது ஒரு வேரியபிள். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ A plus B C is equal to A plus B அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ண போகுது, Cயில் ஸ்டோர் பண்ண போகுது. அப்போ இந்த C அப்படின்ற இடத்த நான் என்ன பண்ண சொல்லலாம், அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ அப்போ என்னுடைய ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த அத்தனை வேலையையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ரெஸ்பெக்டட் வித் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்க போகுது, இது எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு டாபிக்கு. ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு A கூலன் ஆர் ஈக்குவல் டு 24 அப்படின்னு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம் இல்லையா? இதை மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதை எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இது ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் உள்ள A அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோலன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றது ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இதில் உள்ள 24 அப்படின்றது இந்த வேல்யூ வந்து 24 அப்படின்றது ஒரு வேல்யூஸ். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்றது எக்ஸ்பிரஷன் தானா அப்படின்னா இல்லை. ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்றது வந்து எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதனால் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை நம்ம எக்ஸ்பிரஷன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷனை ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ்குள்ளே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸை வேணால் உள்ள இன்சைட் ஆஃப் த பார்ட்டில் வேணால் என்னால் கொடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த A கோலன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்றது என்னது, ஒரு ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன் அப்படின்னா A அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு நான் 24 அப்படின்ற ஒரு வேல்யூவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அசைன் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் சில சின்டாக்ஸ் இருக்குது. இப்படி தான் இதனுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம புக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா
இது அடுத்த பார்ட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தேன் அப்படின்னா பேராமீட்டர் அண்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சின்டாக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ் வித் ஆர்குமெண்ட்ஸை பற்றி படிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா ஸோ இதில் ஸ்டார்டிங் பார்த்தேன் அப்படின்னா லெட் அப்படின்னு இருக்கும். லெட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது கீவேர்ட்ஸ், இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகு அப்படின்னு அர்த்தம். ஸோ கீவேர்ட் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் எ ரிசர்வ் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கம்பைலருக்கு நான் இதை தான் செஞ்சுருக்கேன் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்றது. ஸோ நம்ம நிறைய கீவேர்ட்ஸ் C++ டெவலப்மெண்ட்ஸில் எல்லாமும் பார்த்துருப்போம். ஸோ அப்படி சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த கீவேர்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா லெட் அப்படின்றது. ஸோ அதோட REC அப்படின்னு ஒன்று கொடுப்போம். ஸோ இது கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை ஒமிட் பண்ணிடுறதா இருந்தாலும் ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த REC அப்படின்றது என்ன அப்படின்னா ரிக்ரெசிவ் அப்படின்னு அர்த்தம். ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் காலிங் இட் செல்ஃப் ஆஃப் எ ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷன் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஃபங்க்ஷன் அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துலேருந்து என்னால் மறுபடி கால் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி நான் ஒன்ஸ் கால் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு A1லேருந்து A10 அப் டு A10 வரைக்கும் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் அப்படின்னா இதை ஒவ்வொரு டைமும் A1க்கு ஒரு வாட்டி கால் பண்ணி A2க்கு ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ண வேண்டாம். நான் A1 கால் பண்ணால் தன்னாலே என்ன பண்ணிக்கணும் A10 வரைக்கும் கால் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தன்னாலே தன்னுடைய ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து காலிங் இட் செல்ஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். காலிங் இட் செல்ஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் ஃபங்க்ஷனுடைய ஏதோ ஒரு நேம் இருக்கும். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய நேம். நான் க்ரியேட் பண்ணக்கூடிய என்னுடைய ப்ரோக்ராமுக்கு நான் என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் ஒரு பேர் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நேம் இதை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா நான் எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் வேரியபிள்ஸை கொடுத்துக்க என்னால் முடியும். நிறையா ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் அது எல்லாத்தையும் என்னால் கொடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை ஃபாலோ பண்ணி நிறையா பேராமீட்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரூல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட் அப்படின்றது என்னது கீவேர்ட்ஸு, REC அப்படின்றது என்னது ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன். இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டான்னா இதை ஒமிட் பண்ணிடலாம். அடுத்தது அதை ஃபாலோ பண்ணி ஃபங்க்ஷனுடைய நேம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி பேராமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுடைய ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ்குள்ளே நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த பேராமீட்டர்ஸை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ பேராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸில் படிச்சிருப்போம். ஸோ பேராமீட்டர் அப்படின்றதும் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றதும் ஒன்றா? பேராமீட்டரும் ஆர்குமெண்ட்ஸும் ஒன்றா? ரெண்டுமே என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணக்கூடிய இல்லை ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ் அந்த மாதிரியான ஒரு பார்ட்டில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ பேராமீட்டரும் நம்மளோட ஆர்குமெண்ட்ஸும் ஒன்றா அப்படின்னா ஸோ பேராமீட்டர் அப்படின்றது என்னென்னா என்னோட ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ்குள்ளே கொடுக்கக்கூடிய வேரியபிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிளுடைய நேமை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பேராமீட்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா,
அதுக்கு ஒரு வேல்யூவை நான் அதுக்கு அசைன் பண்ணுறேன் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அசைனிங் வேல்யூஸாக இருந்துச்சு ஒரு வேரியபிளுக்கு அப்படின்னா அதை ஆர்கியூமெண்ட்ஸ்னோ, வெறும் வேரியபிள்ஸ் மட்டும் இருந்தது என்னோட ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ்குள்ளே அப்படின்னா அதை பேராமீட்டர்னும் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த பேராமீட்டர்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ். நம்ம இதை நம்மளுடைய C++ டெவலப்மெண்ட்ஸில் எல்லாமும் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் 2 டைப்ஸு. என்னென்ன 2 டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேராமீட்டர் வித்தவுட் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பேராமீட்டர் வித் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேராமீட்டர் வித்தவுட் டைப். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பேராமீட்டர் உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் என்ன டேட்டா டைப்ஸ் அப்படின்றதே என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய அவுட்புட் ப்ரோக்ராம்ஸ் வரும்பொழுது ஸோ அது எந்த வேல்யூவை எக்ஸிக்யூட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வேல்யூஸை அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் அது அசைன் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வித்தவுட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே பேராமீட்டர்ஸ் வித் டைப்னா அது கொடுக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த இன்டீஜர் டைப்பில் தான் இருக்க போகுது, ஃப்ளோட் டைப்பில் தான் இருக்க போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது வித் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இந்த பேராமீட்டர் வித் டைப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ப்ரோக்ராம்ஸில் ஃபஸ்ட்டு ரெக்வயர்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். பி கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். நான் ப்ரோக்ராம் எழுத போகிறேன். அந்த ப்ரோக்ராமில் நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு செக் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதனால் இந்த ரெக்வயர்ஸ் அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ். இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒருவேளை இந்த கண்டிஷன் வரல இல்லை அப்படின்னா ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறத ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? a to the power of b. ஸோ இப்போ இந்த கண்டிஷனை என்ன கண்டிஷன்னு சொல்லுவோம்னா போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைனில் உள்ள அந்த ரெக்வயர்ஸ் அப்படின்றத என்னன்னு சொல்கிறோம் ப்ரீ கண்டிஷன்னு சொல்கிறோம். அண்ட் தென் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னுடைய ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன். ஆல்ரெடி நம்ம சின்டாக்ஸ் எழுதணும் இல்லையா? என்னென்னு எழுதணும்? லெட்டு ஆர்இசி, அடுத்தது என்ன ஃபங்க்ஷனுடைய நேம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஆர்குமெண்ட்ஸ் ஏதோ இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் எழுதி முடித்ததுக்கப்புறம் என்னுடைய ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷனை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ லெட்டு ஆர்ஏசி பவர் ஏ பி கோலன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லெட் அப்படின்றது என்னது? கீவேர்ட்ஸு. ஆர்இசி அப்படின்றது என்னது? ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன். பவர் அப்படின்றது என்னது? என்னோட ஃபங்க்ஷனுடைய நேமு. இதுக்கு 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று ஏ, இன்னொன்று பி. அது ரெண்டுத்துக்கும் என்ன டேட்டா டைப்ஸ் அப்படின்றத நான் என்ன பண்ணலை? மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால தான் இதை என்னன்னு சொல்கிறோன்னா வித்தவுட் டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஏ அண்ட் தென் பி. பவர் அப்படின்னாவே இது எப்படி எடுத்துக்கும்? a to the power of b அப்படின்னு எடுத்துக்கும் இல்லையா? ஓகே. ஸோ அப்போ இதுதான் என்னுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். if
b ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா, என்னோட வேல்யூ பியோட வேல்யூ இந்த இடத்துல 0வாக இருந்துச்சுன்னா என்னன்னு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 1ன்னு பிரிண்ட் பண்ணும். இப்போவே நம்ம மேக்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா, எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அப்போ என்னோட பியோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய அவுட்புட்ஸ் என்னவாக தான் இருக்கும், 1ஆக தான் இருக்கும். அப்படி இல்லாமல் என்னோட பியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போது என்ன பண்ணும் அப்படின்னா எல்ஸ். நம்ம C++ல் பார்த்துருப்போம், இஃப் அப்படின்றது என்னது, ஒரு கீவேர்ட் இல்லையா. ஸோ அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், ஒரு கண்டிஷன் இருக்கும், அதுதான் கொடுத்துருக்கோம் நம்ம. அடுத்தது ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு, ட்ரூவாக இருந்துச்சு, இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த தென் அப்படின்றதுக்கு பக்கத்தில் உள்ளது பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், ஸோ அதுக்கு கீழே உள்ள எல்ஸ் பாத்தில் உள்ளது உனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ எல்ஸ் பாத்தில் நான் என்னென்னு கொடுக்க போகிறேன் அப்படின்னா a ஸ்டார் பவர் a b மைனஸ் 1 அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ அப்போது இது என்ன செய்யும், ஸோ இப்போ a ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா 1 பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளில எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும். அப்படி இது 0வாக இல்லை அப்படின்னா நான் இந்த வேல்யூஸ்க்கு ஏக்கு ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுத்து அண்ட் தென் பவர் ஆஃப் இன்னொரு வேல்யூ கொடுத்து b மைனஸ் 1 என்ன வேல்யூஸ் வருதோ அந்த வேல்யூவை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 8 அப்படின்னு வச்சுக்கோயேன். அப்போது என்னுடைய அவுட்புட் டேட்டா டைப்ஸ் என்னவாக இருக்கும், ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லை அப்படின்னா என்ன பண்ணும் 8ஐ எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ இது ரெண்டுமே என்னது, இன்டீஜர்னுடைய வேல்யூஸ் இல்லையா. ஸோ அப்போ என்னுடைய அவுட்புட்ஸ் வரும்பொழுது என்னோட டேட்டா டைப்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டீஜர் டேட்டா டைப்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தேன் அப்படின்னா நான் டேட்டா டைப்பை என்ன பண்ணலை, மென்ஷன் பண்ணலை, அதுவாக என்ன பண்ணிக்கிச்சு, டேட்டா டைப்ஸு இன்டீஜர் அப்படின்றத அது ஸ்பெசிஃபை பண்ணி எடுத்துக்கிச்சு. சப்போஸ் நான் ஃப்ளோட் வேல்யூஸில் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட அவுட்புட் என்ன பண்ணும், என்னோட ஃப்ளோட்டிங் வேரியபிள்ஸாக எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இது எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ சில டைம்ஸ் என்ன அப்படின்னா ரன்னிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது இது எரர் ஐடென்டிஃபை பண்ணும். அப்படின்றதுனால நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வித்தவுட் டேட்டா டைப்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் டைப் பார்த்தேன் அப்படின்னா வித் டேட்டா டைப்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த வித் டேட்டா டைப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள பார்த்தோம் இல்லையா, பேராமீட்டர் வித்தவுட் டைப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸில் வித்தவுட் டேட்டா டைப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.